பார்க்க போகிறது என்னன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கேஸ் வந்து ரெண்டாக இருக்கும், ஒன்று ரியல் ஐடியல் இருக்கும். பட் நம்ம எப்போ வந்து ஒரு கேஸ் மாலிகுல ஐடியல்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று வந்து அந்த கேஸ் மாலிகுல் ஷுட் ஒபே த என்னது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அதாவது ஐடியல் கேஸுக்குன்னு சில லாஸ் இருக்கும். என்னென்ன லாஸ் படிச்சிருப்போம்? சார்லஸ் லான்னு படிச்சிருப்போம், பாய்லேஸ் லான்னு படிச்சிருப்போம், அவகட்ராஸ் லான்னு படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு கேஸ் வந்து ஐடியலாக இருக்கணும் அப்படின்னா சில நிபந்தனைகள் கொடுக்குது. யார் எந்த கேஸ் இந்த லாவெல்லாம் ஒபே பண்ணுதோ அந்த கேஸ் தான் ஐடியல் கேஸ் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம சாலிட் லிக்யூட் கம்பேர் பண்ணுறப்ப சாலிட்ல பார்த்தோம்னா ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நியர்பையா, ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்போ இந்த சாப்பிஸில் பார்த்தோம்னா ஆட்டம் வந்து என்ன இருக்குது? நெருக்கமாக இருக்கு. ஸோ லிக்யூட்ல பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு, கேஸ்ல பார்த்தா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. அப்போ சாலிட்ல ரெண்டு ஆட்டம் வந்து ஒன்னோட ஒன்று டச் பண்ணுதுன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இங்கே இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா கேஸுமே வந்து ஐடியல் கேஸாக இருக்க முடியாது. பேசிக்கலாக எல்லாம் ரியல் தான். ஐடியல் கேஸாக இருக்கணும் அப்படின்னா சில நிபந்தனைகள், சில லாவை ஒபே பண்ணணும். அங்கே வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கேஸ் வந்து ஐடியலாக இருக்கணும் அப்படின்னா சில இந்த ஈக்குவேஷன் ஒபே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன ஈக்குவேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸோ நமக்கு தெரியும், லெட் அஸ் இன்ட்ரோடியூஸ் பாய்லேஸ் லா இல்லைன்னா பாயில்ஸ் லா. இவர் என்ன சொல்றாரு? பாயில்ஸ் ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரஷரை ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய நீங்க பிரஷரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு, ஸோ திஸ் இஸ் ஒரு வெஷல்ல நான் என்ன பண்றேன், மேல இருந்து ஒரு பிஸ்டனை வச்சு நான் அமுக்குறேன், புஷ் பண்றேன். இதுக்குள்ள வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, உள்ள வாட்டர் கண்டென்ஸ் இருக்கு. இப்போ நான் இந்த பிஸ்டனை வச்சு கீழே, இதான் பிஸ்டன் ரைட்டா, இதை வச்சு நான் புஷ் பண்ண எனக்கு என்ன ஆகும்? நான் ப்ரெஷரை கொடுக்க எனக்கு வால்யூம் வந்து குறைய ஆரம்பிச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பக்கெட்டில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க, வாட்டர் ஃபுல்லாக இருக்குது, பக்கெட்டில் ஃபுல்லாக இருக்குது. அங்கே போய் நீங்கள் துணியை கொண்டு போங்க. துணி துவைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? பக்கெட்டில் போடுவோம் இல்லையா? பக்கெட்டில் வாட்டர் நிறையா இருக்கும்போது நீங்கள் துணியை போட்டால் தண்ணிக்குள்ளே வெளியே தான் வரும். அப்போ காரணம் என்ன? ப்ரெஷர். நீங்கள் ப்ரெஷரை கூட்டினா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிடும், தண்ணி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் வந்து குறையும். இவங்க ரெண்டு பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ அப்போ இவங்க இதை சொல்லும்போது PV = கான்ஸ்டன்ட் இப்படின்னு ஒரு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அது ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் போட்டிருக்கோம். இவர் எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் நான் போடுறேன் ரைட்டா. இவரை கிராஸ் சொல்யூஷன் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான் ரைட். ஸோ இவர் சொல்றாரு, இவருக்கு அடுத்து வரக்கூடியவர் யாரு? சார்லஸ் லா. சார்லஸ் லா. இவர் என்ன சொல்றாரு? இப்ப எனக்கு வாட்டர் எனக்கு கூடணும். இப்ப நான் பிஸ்டன் ரெண்டாவது பிஸ்டன் என்ன பண்ண போறேன்? இப்போ ஒரு விஷயத்துல நான் வாட்டரை ஃபில் பண்ணிருக்கேன். இந்த வாட்டர் எப்ப எக்ஸ்பேண்ட் ஆகும்? நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்றோம்? ஒரு விஷயத்துல பால் வச்சு பாலை கொதிக்க விடுறோம். எப்ப பால் எக்ஸ்பேண்ட் கொதிக்க ஆரம்பிக்கும்? when we expand. அப்ப ஹீட் பண்ணினா அதோட வால்யூம் என்ன ஆகுது? கூடுது. ஸோ அதுதான் இவர் சொன்னாரு, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. அப்ப இத ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மட்ல எழுதணும்னா இந்த T கீழ கொண்டு வந்தோம்னா V/T, இங்க ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரணும்ல, V/T is equal to constant. இது செகண்ட் ஈக்குவேஷன். சோ மூணாவது என்னன்னா, மூணாவது வர்றவரு அவகட்ரோஸ் லா. அது என்ன அவகட்ரோஸ் லா? இவர் என்ன சொல்றாரு? பா, இந்த தண்ணி எனக்கு அதிகமா வேணும்னா இந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்கணும்? மாலிகுல்ஸ் அதிகமா இருக்கணும், ஆட்டம்ஸ் அதிகமா இருக்கணும். சொல்ல புரியுதா? இப்போ இந்த டென்சிட்டி, இப்போ எனக்கு கிளாஸ் ரூம்ல 1000 டேபிள் இருக்குது, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா 20 பேர் உட்காந்துருக்காங்க. அப்பனா என்ன சொல்ல முடியாது? அங்க டென்சிட்டி பசங்களுடைய டென்சிட்டி அதிகம்னு சொல்ல முடியாது இல்லையா?
அப்போ டென்சிட்டி எனக்கு அதிகமாக வேணும்னா வால்யூம் கூடணும்னா நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா நான் மாஸை கூட்டி தான் ஆகணும். ஏன்னா நம்ம டென்சிட்டி ஃபார்முலா படிச்சிருப்போம். டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம், இல்லைன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் டென்சிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். இங்க மாஸ் யாரு? ஆட்டம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி இந்த தண்ணி எடுத்துட்டோம்னா இந்த தண்ணிக்குள்ள யார் இருக்கும்? ஆட்டம்ஸ் ஆர் மாலிக். ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஸோ அப்போ இவங்களை எப்படி சொல்லலாம்? V by N is equal to constant. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும் போத ஒவ்வொரு டேர்ம். ஸோ ஏன்னா நிறைய அது Dனா என்ன? ப்ரெஷர். Vனா என்ன? வால்யூம். ஸோ பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். இங்க யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் நேம். Tனா என்ன? டெம்பரேச்சர். என்ன என்ன? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இப்போ இந்த மூணு லாவையும் நம்ம கம்பைன் பண்ணா இதை எப்படி எழுதிக்கலாம்? ஸோ பாருங்க, மேலே யாருக்கு நியூமரேட்டர்ல ப்ரெஷர் இன்டு வால்யூம், இங்கேயும் வால்யூம், இங்கேயும் வால்யூம். ஸோ அவ்வளோதான். டினாமினேட்டர்ல இவரோட டினாமினேட்டர்ல யாருமே இல்லை. இங்கே டினாமினேட்டர்ல டி இருக்கு, இங்கே டினாமினேட்டர்ல n இருக்கு. ஸோ அப்போ PV by NT is equal to constant. இதை நம்ம நாலாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோம். ஓகே, PV divided by NT is equal to constant. இப்போ நல்லா கவனிங்க, இந்த n நம்ம அவகட்ராஸ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் நமக்கு தெரியும். அவகட்ராஸ் நம்பர் அப்படின்றது என்ன? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பெர் மோல். ஒரு மோல்ல எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கும்? ஒரு மோல்ல எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கும் பாருங்க. 6.023 10 power 23. ஒரு மோல்ல எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கும்? இப்போ நம்ம கடையில் போய் ஒரு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா இது இப்போ இப்படி ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட வச்சுக்கிறோமே. நீங்கள் மேட்ச் பாக்ஸ் கூட வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வாழைப்பழம் வாங்குறீங்க. இந்த வாழைப்பழம் வாங்குறீங்கன்னா ஒரு சீப் வாங்குவீங்க, இல்லைன்னா ஒரு டஜன். ஒரு டஜன் எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும், ரைட்டா? இல்லை நீங்கள் ஒரு தாரா வாங்குறீங்க, ஒரு தார் வாங்குறீங்க அப்படின்னா அது அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 டஜன், 12 இன்ட்டு 1 டஜன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு இடமையும் நம்ம அதை 12 இன்ட்டு 1 டஜன் அப்படின்னு சொல்றது பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே பண்ணிக்கிறோம், ஒரு இதை எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு இந்த பெரிய பாக்ஸ்குள்ள ஒரு 3 ஒவ்வொரு ரோலையும் 3 சின்ன பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பெரிய பெட்டி. இந்த பெட்டிக்குள்ள 1 2 3 4 5 6 7 8 9 ஃபர்தரா நம்ம 4 நாள் வச்சுக்குவோமா? ரைட். இப்போ 3 ரோல 4 நாளா 3 நாளா 12. அப்ப இந்த பாக்ஸ்ல மொத்தம் 12 சின்ன பாக்ஸ் இருக்கு. அந்த 12 சின்ன பாக்ஸுக்குள்ள ஒவ்வொன்றையுமே 3 அதாவது ஒரு என்ன சொல்லிக்குவோம், 1 2 3 4 5 1 2 3 4 5 எல்லாத்துக்குமே 5 5 5 5 5 5 5 ஒரு பாக்ஸுக்குள்ள 5ன்னு சொன்னாலும் சரி, இல்லை 100 சொன்னாலும் சரி, ஒரு சின்ன குச்சிகள் சின்ன சின்ன சின்னதா நான் என்ன பண்ணிச்சிருக்கேன்னா பேப்பரை கட் பண்ணி இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு 5 பேப்பர்ஸ் இருக்கு, இங்க 5 இங்க 5 இங்க 5. ஸோ அப்ப நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய பாக்ஸ், இந்த பாக்ஸுக்குள்ள தான் எனக்கு எத்தனை இருக்குது? 12 குட்டி பாக்ஸ் இருக்கு. இந்த 12 குட்டி பாக்ஸ்க்குள்ள நீ என்ன சொல்லுவ? இதுல 1ல 5 இருக்குன்னா 12 5 60 சின்ன சின்ன பேப்பரா இருக்குது. இவ்வளத்தையும் நம்ம ஓயாம நம்ம என்ன சொல்லணும்? 6.023 10 power 23 மாலிகூல்ஸ் பெர் மோல் அப்படின்னு சொல்றதுக்கு பழுதா நீ இதை என்னன்னு சொல்லிக்கலான்றாங்க அப்படின்னா, நமக்கு என்ன சொன்னோம் இல்லையா, அங்கே என்ன விட்டுட்டோம், இந்த எண்ணுன்றதுக்கு பழுதா என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மியூ இன்ட்டு NA. நீ எத்தனை நான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் வந்து மியூ NA நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சுருவோம். இதுல எத்தனை குட்டி பாக்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? 12. அப்ப 12 இன்ட்டு அப்படி சொல்றது நம்ம ஈஸியா என்ன சொல்லிக்கலாம். அப்ப நம்பர் என்ன எப்படி சொல்ல போறோம்னா, என்னன்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா
நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், ஒரு மோல்ல இவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு. அதே மாதிரி எத்தனை மோல்ஸ் இருக்கு, நிறைய மோல்ஸ் இருக்கும், ஒண்ணு மட்டும் சொல்ல முடியாது இல்லையா. அப்ப எத்தனை மோல்ஸ் இருக்கு, ஒரு பெரிய ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆட்டத்துக்குள்ள எத்தனை மாலிகுல் இருக்கு, மாலிகுலுக்குள்ள சரி எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம், மாலிகுல் ஆட்டம் ஆட்டத்துக்குள்ள. ஸோ நான் அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு 1 மோல். நீ எத்தனை எடுக்கிற, 10 எடுக்கிறீங்கன்னா 10 இன்டு 1 மோல், 5னா 5 இன்டு 1 மோல். அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷன்ல வரக்கூடிய எண்ணை நான் இதை வச்சு ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப சப்ஸ்டிட்யூட் 5 in 4, இந்த 4ல போய் இந்த எண்ணை எடுத்து அதுக்கு பதிலா BV divided by mu NAT is equal to constant. So இதுவரைக்கும் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்றோம் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் வேற யாரும் கிடையாது, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் நேம் என்ன, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்ப அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல 1.38 10 power minus 23 ஜூல் பெர் கெல்வின். இவங்கள தான் நம்ம சின்ன ஸ்மால் லெட்டர்ல k போடுறோம். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னாலே ஸ்மால் லெட்டர்ல k போடுறோம். இவங்க தான் இந்த கான்ஸ்டன்ட். ஆரம்பத்துல இருந்து ஒரு கான்ஸ்டன்ட் சொல்றோம் இல்லையா. சோ அவங்க நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், நம்ம அப்ப அதை எடுத்துட்டு இதை ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 6 வச்சுக்கிறோமா. இந்த 6ல இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் போடுறது k சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப BV divided by mu NAT which is equal to k. இதை எப்படி எழுதிக்கலாம், PV is equal to mu NAKT. இதுல நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க மூணு பேருமே கான்ஸ்டன்ட் தான். இதுல இவருடைய வேல்யூ தெரியும், இவங்க எத்தனை நீ மோல் எடுக்கிறியோ அத்தனை, 10 மோல்னா 10 இன்டு 1 மோல், k உடைய வேல்யூ தெரியும். அப்ப இவங்களை நான் கம்பைன் பண்றேன். சப்போஸ் இந்த மியூ இவங்க ஒரு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம என்ன வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் ஒரு 7 வச்சுக்குவோம். இந்த 7th ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா if take mu is equal to 1, நான் ஒரு மோல் எடுக்கிறேன். அப்ப ஒரு மோல்னா இங்க 1 into NA உடைய வேல்யூ 6.023 10 power 23 அவகட்ராஸ் உடைய நம்பர். அப்புறம் k போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எவ்வளவு போட்டோம், 1.38 10 power minus 23. இங்க என்ன வரும், ஜூல் பெர் மோல் வருமா, 23 பெர் மோல் ஐ மீன் மாலிகுல்ஸ். இதை என்ன சொல்லுவோம், ஜூல் பெர் கெல்வின். இப்போ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும், இதை மல்டிப்ளை பண்ணு, 1 into 6.023 10 power 23 into 1.38 10 power minus 23. இந்த 10 power minus 23 10 power plus 23 கேன்சல் ஆயிடும். இதை நீ மல்டிப்ளை பண்ணி பாரு, இந்த 6.023 1 பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணா 8.31 ஜூல். இது யூனிட் என்ன போட்டோம், ஜூல் பெர் கிலோகிராம், சாரி ஜூல் பெர் கெல்வின். அப்புறம் இங்க மோல் -1. ஸோ இதுதான் என்னன்னா ரியல் ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஆர்ன்றது யாருன்னா ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதாவது ஓயாம அந்த மியூ NA எழுதுறதுக்கு படுதா இவங்களை எடுத்துட்டு இவங்களுக்கு படுதா நம்ம ஆர்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 7ல நம்ம என்ன பண்றோம், PV is equal to RT. இதுதான் என்ன அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் 8. ஈக்குவேஷன் 8 இஸ் கால்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரியா? ஸோ இதோட 2 தடவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே.